தன்னோட தயாரிப்புல புதிய இளம் இயக்குனர்களுக்கும் வாய்ப்பளிக்கும் லிங்குசாமி அதற்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. அதில் வெரைட்டியான ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த படத்தை அப்படி தான் எடுக்க முடியும் அவங்களும். ஒரு காம்பேக்டாக அவங்க வந்து மில்டன்லாம் பார்த்தா அவர் ஒரு கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு அவரே தான் அதை பண்ணார் மொத்தமும். நம்ம எடிட் சூட்டை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்பப்போ சின்னதாக நம்மகிட்ட வந்து ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிட்டார், அவ்வளோதான். அவர் என்ன சொன்னார்னா, அந்த படத்தை நான் எடுக்கிறேன், எடுத்து முடிச்ச பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். அதே மாதிரி எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டு நம்மளுக்கு போட்டு காட்டினார். அந்த படம் நம்மளுக்கு பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு படம் எடுத்ததுக்கு பிறகும் ஒரு 2 மாதம் அவர் கையில் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப பார்த்து கரெக்ட் பண்ணி அந்த படத்தை வந்து அவர் கையில் அவ்வளோ பக்காவாக கொடுத்தாரு. இந்த மாதிரி படத்தை வாங்கும்போது வெறும் சின்ன படங்கிற கணக்கு மட்டுமே இல்லை, அந்த கான்செப்ட் தான் விஷயமா இருக்குது. அது வழக்கெண்ணாக இருக்கட்டும், ஒரு அந்த கோலி சோடாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள்லாம். லிங்குசாமியோட நிறுவனமான திருப்பதி பிரதர்ஸ் வெளியிடும் படங்களை தேர்வு செய்வது பற்றி அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இப்போ ராகவன் மாதிரி புது டைரக்டர் வச்சு படம் பண்ணும்போது நல்ல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. எனக்கு பர்சனலாக என்னென்னா, இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது எனக்கும் ஒரு அப்டேட் ஆகிற ஃபீல் இருக்குது. புதுசாக ஒரு யங் பிளட்டோட புதுசாக வந்து திங்க் பண்ணுறவங்களோட உட்காந்து பேசும்போது, அந்த படத்தை வந்து பார்க்கும்போது, நம்மளும் வந்து என்னென்னா வந்து அவங்க நம்ம படம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னென்னா, வெறும் அது மட்டுமே இல்லாமல் புதுசாக கதைகள் கேட்கும்போது, இப்போ புதுசாக வர்றவங்களுடைய மென்டாலிட்டிக்கு நம்மளும் போக முடியுது. நம்மளும் நிறைய லேர்ன் பண்ண முடியுது. இது எனக்கு பெரிய ஒரு புது ரத்தத்தை உள்ளே பாய்ச்சுது. பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது. அது ஒரு திட்டமிட்ட இவங்க தான் அதில் இருப்பாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு சம்பளம் வாங்கிக்கிட்டு அதுக்காக மட்டுமே வேலை பார்க்குற குழு கிடையாது. நண்பர்கள், உதவியாளர்கள், எனக்கு பிடிச்ச டைரக்டர்ஸு எல்லாமே அதுக்குள்ளே இருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான பங்கும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் வந்து இவங்கெல்லாம் தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு அப்படியெல்லாம் கிடையாது. என்னுடைய பையா படத்தை ஒரு 18 பேர் 20 பேர் வந்து படம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தவங்க எல்லாருமே இன்றைக்கி கோலி சோடா வரைக்கும் வந்து பார்க்குறாங்க. அவங்க எல்லாருடைய கருத்தும் அதில் வந்து உள்ள அவங்களுக்கு பிடிச்சதை பிடிக்காத எல்லாமே உண்மையாக சொல்கிறாங்க. இதெல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் நடந்துகிட்ருக்கே ஒழிய எல்லாமே திட்டமிட்டு இவங்க அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க, இவங்க தான் கதை கேட்குற டீமு, இவங்கெல்லாம் படம் பார்க்குற டீமு அப்படியெல்லாம் பிரிக்கலை. அது பிரித்தாலே என்னென்னா அதில் ஒரு பெரிய ஒரு கணக்கு வந்துடுது. அந்த இதோட பண்ணல, திட்டமிடல் இல்லாத ஒரு திட்டமிடல் இருக்குது. அப்படி தான் போயிட்டுருக்கு. தமிழ்ல நல்ல தயாரிப்பாளர்னு பெயரை சம்பாதிச்சிருக்கிற லிங்குசாமி மற்ற மொழிகள்ல களமிறங்குறது பற்றியும் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ கோலி சோடா வந்து தெலுங்கில் வந்து டப் பண்ணுறோம். என்னுடைய படங்கள் எல்லாமே தெலுங்கில் டப் ஆகிருக்கு. அதனால் வந்து என்னென்னா, இந்த வியாபாரம்னு ஆனதுக்கு பிறகு, இது வந்து தொழில்னு ஆனதுக்கு பிறகு அது பல மடங்காக பெருகி போயிட்டு தான் இருக்கும். பல இடங்களுக்கு, பல மொழிகளுக்கு. அது மொழி கடந்த விஷயம். நல்ல படங்களுடைய ரைட்ஸ் நம்மகிட்டே இருக்குது. ஒரு சில படங்கள், அந்த படத்தை வந்து நம்மளும் யூடிவியும் சேர்ந்து இந்தியில் பண்ணக்கூடிய சோர்ஸையும் ஏற்படுத்திகிட்ருக்கோம். ஃபியூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவோம். இந்தியில் பண்ணுவோம், தெலுங்கு, எல்லா மொழிகளையும் பண்ணுறதுக்கான பிளான் இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ இவரோட நிறுவனத்தின் படமான மஞ்சப்பை வெளியாகுது. அதை பற்றி அவர்கிட்டயே கேட்கலாம். மஞ்சப்பை வந்து சர்க்குணம் அவர் அசிஸ்டண்ட் தான் ராகவன். அவர் வந்து கதை சொன்னாங்க. சர்க்குணமும் அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு நானும் தம்பி எல்லாம் உட்காந்து கதை கேட்டப்போ எனக்கு வந்து கதை கேட்டு முடித்தோடனே எனக்கு வந்து அந்த ஃபீல் எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வில்லேஜிலேருந்து வரக்கூடிய ஒரு தாத்தா பேரனுக்கான ஒரு விஷயம். ஒரு யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய தாத்தாவை கூட வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு பையன். அந்த ஒரு வாரத்தில் அவர் எப்படி வந்து அந்த மனசோடு வந்த ஒரு மனுஷனுக்கு இந்த சிட்டி எப்படி வந்து அவர் அடாப்ட் ஆகாமல் போகுது அப்படிங்கிறது தான் இந்த கதை. அப்படி வந்த ஒரு மனுஷன் எப்படி தன்னை இழக்கிறாருங்கிறது தான் விஷயம். இந்த பேட்டர்னே ஒரு நல்ல புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ராஜகிரண் சார் வந்து அற்புதமாக அப்படி பண்ணியிருக்காங்க. அவர் லைஃப்பில் இந்த படம் வந்து தவமாய் தவமதுக்கு பிறகு ஒரு மிக முக்கியமான படமாக இருக்குது.